கொடுத்துட்டு ஆன் ஆயிரும். இதுக்கப்புறம் வந்து ஹாய் காய்ஸ் பார்ட் 2 இதுதான் பார்ட் 2. நம்ம சேர்த்து வச்ச தண்ணியெல்லாம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்துக்கிட்டு இருக்கு. ராத்திரி வேறு அது வாங்க தூங்கிட்டு வந்துடும். வேணாம் சண்டை போடும். சரி சரி, நான் ஜாம்பி கூட சண்டை போடுவேன். எது ஜாம்பி எது ஸ்கெலிட்டன்னு பார்த்துக்கோங்க. இன்னொன்று க்ரீப்பர்னு ஒருத்தன் இருப்பான். அவன் பக்ரி கிட்ட போனாலே பாம்பு போட்டு விட்டுருவான், வெடிச்சிருவான். ஆமாம், பேசினாதான் நல்லா இருக்கும். ப்ரெட்டு திங்கான். ப்ரெட்டு ஹார்ட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏப்பா ப்ரெட்டு தின்னுட்டான். கொஞ்சம் அமைதியாகவே. ஜாம்பி லெக் பீஸ் சம்பால். ஒரு ஜாம்பி அடிச்சாச்சு. இன்னொன்று ஜாம்பி அங்கே நின்றுட்டு இருக்கு. இப்போ அங்கே போகிறதுக்குள்ளே எங்கே வந்துடுவானே. இவன் தான் க்ரீப்பரு. கிட்ட போனால் வெடிச்சிருவான். தண்ணியில் இருந்தால் டேமேஜ் ஆகாது. வேணா போய் காமிக்கேன். இதை வெடிச்சிட்டான். இதுதான் அவன்கிட்டே போகிறதில்ல. ஷீல்டை வச்சு தடுத்துருவேன். அந்த ஒருத்தன் வெற்றி கொடி கூடு அப்படின்னு நின்றுடுறான். மாட்டினானே. வா கிட்ட வா. மாட்டினியா அம்மை அடிக்கான். அப்பா அடி. வா அடி அடி அடி. ஐயோ நம்மளை அடிக்கானே. ஐயே ஓடுறா ஜாலாய். எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. இங்கே ஒருத்தன் சுற்றிக்கிட்டு இருந்தான். ஹார்ட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். அங்கே போய் தூங்கிடும். இன்னைக்கு வீடியோ வந்து இந்த மாதிரி ஒரு வீடு கட்டுறது தான். எவனை நம்மளை போய் வெடிக்க. அந்த பாம்பு போய் வெடிச்சிட்டான். கீழே போகிறதுக்குள்ளே அவுட் ஆக்கியாச்சு. என்ன வில்லேஜர் ஜாம்பி வரான். வில்லேஜரை ஜாம்பி வந்து வில்லேஜரை அடிச்சிருச்சுன்னா வில்லேஜரும் ஜாம்பியாக தான் மாறிடுவான். அதனால் நானும் அவனை கொண்டுருவேன். இந்த க்ரீன் கலரில் இருக்கிறதுலாம் எக்ஸ்பி. விச்சு. இவன் தான் வந்து இது ஆசிடு தூக்கி போடுவான். ரொம்ப பயங்கரமான காய். போடுறா பாப்பா ஆச்சு. என்ன டக்குன்னு அவுட் ஆக்கி விட்டான். சீக்கிரம் தூங்கி எஞ்சி போகும். டக்குன்னு அவுட் ஆக்கி விட்டான். ஒசுக்குன்னு போட்டியடா. ஏப்பா லூட்டெல்லாம் இங்கேயே தான் இருக்குது. எதுவும் ஆகலை. ஐயோ இவன் வேறு இங்கே தான் சுற்றுவான். அவன் வேறு இங்கே தான் இருக்கானா. ஷீல்டு எடுத்து போட்டுட்டு போவான் அவன்கிட்ட. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், போட்டு தள்ளிடுவான். சீக்கிரம் அவனை அடிக்கணும். இல்லை நம்ம லூட்டெல்லாம் மறுபடியும் கதவோ கறிதான். இப்போ ஆடுறா பார்ப்போம். ஐயோ அடிக்கான். ஓடிடு. ஓடு ஓடு ஓடு. இது அமைதியாக இல்லை. எங்களா பிரெட்டு இந்த இருக்குது. சாப்பிடி. ஐயோ டிங்குன்னு ஓட வேண்டியதுதான். தின்னு புதி. சீக்கிரம் நின்றுறா. அடே மாடே. ஐயே இவன் என்ன அடிச்சுக்கிட்டே இருக்கான். சாப்பிடல சீக்கிரம் குரலாது. ஐயே பண்ணி செட் பண்ணிடுவோம். கும்பிடுவேன். இப்போ நம்ம அவுட் ஆகுனா கூட இங்கே தான் ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம். கரெக்டாக ரீஸ்பாண்ட் பண்ணி செட் பண்ணதுக்கப்புறம் போதே நம்ம வெளியே போக முடியல. ஐயோ இது ட்ராப்பா. அப்போ வெளியே வந்துட்டேன். ஆட்டுக்கறி. இங்கே என்ன ஜாம்பி கறி. இங்கே என்ன வீடு இருக்குது. இந்த வீடெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை.
இப்போதைக்கு நம்மளுக்கு ஆட்டுக்கறி க்ரீப்பர் இருந்த மாதிரி இருந்துச்சு. பச்சோந்தி எங்கே இருக்க? பச்சோந்தியை காணும். ஐ ஐ வாங்க வீடு கட்ட ஆரம்பிப்போம். பேசிக்கிட்டே இருக்கேன், வீடே இன்னும் கட்டல. ஒரு துண்டு மரத்துண்டு கூட எடுக்கலை இன்னும். வாங்க வீடு கட்டுவோம். இனிமேல் இந்த வீடியோ போட முடியாது, இதில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. ஒரு நாலு வாட்டி கொஞ்ச நேரம் விளாண்டதுக்கப்புறம் ஏதோ வியூ வேர்ல்டுன்னு வந்து மைண்ட் பண்ண முடியல. எதனாலும் எதையுமே மைண்டும் பண்ண முடியல, யூஸும் பண்ண முடியல இது. அதனால் இனிமேல் பிளாக் கிரேசி தான் போட முடியும். நிறைய விட்டு தேவை இதெல்லாம் நம்ம வீடு கட்டுறதுக்கு. வீடு கட்டுறதுக்கெல்லாம் எக்கச்சக்கமாக விட்டு தேவை. அதனால தான் எப்போயும் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம வுட்டெல்லாம் 17 இருக்குது. இது போதும்னு தான் நினைக்கேன். ஒரு 64 வந்துருச்சுன்னா போதும், கரெக்டாக இருக்கும். இல்லை இன்னும் கொஞ்சம் தேவை, அதையும் போய் எடுத்துகிட்டு வந்துடும். ஆமே எதுவுலே விழுந்தேன், சோழி முடிஞ்சு. இல்லை இங்கே தான் இருக்குது வழி. ஹார்ட்டு 2 இதுதான் இருக்குது. அது தெரியாமல் இவ்வளோ நாள் ஊசி போயிட்டுருக்கேன். சீக்கிரம் ஓடு 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 விளையாடு. ஓட வேண்டியது தான். ஜாலாய் சதக். ஏன் நான் வந்து குதிச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கோம்னா, சாதாரணமாக அடித்தா நார்மலாக அடிக்கும்போது கொஞ்சம் தான் போகும் ஹெல்த்து. சரிங்க, ஒரு அடிக்கு 2 அடி அடித்தா தானே சாதம். இப்போ வந்து நான் இந்த வில்லேஜரை அடிச்சு காமிக்கேன். இன்னும் ஒரு இதை குதிச்சு அடிக்கலை. இன்னொன்று ஒருத்தன் அங்கே என்னவோ ஓடினானே, யார் அது? ஏதோ குட்டியாக ஓடினான், யார்? கோழியா? இங்கே தான் நடமாச்சு. ஐயா விச்ச காணுமாடா, ஜாலி 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 தான்டா. ஆட்டை ஃபுல்லாக வச்சுக்கணும், இல்லைன்னா கூட்டமாக வந்தாங்க. கோழி முடிச்சு ஸ்ட்ரக் ஆகுது வீடியோ. இவனை அடிச்சு காமிங்க. ஒரு அடி தான் அடித்தேன். மாடுக்கு ஒரு அடி தான். குதிச்சு அடித்தா எல்லாருக்கும் ஒரு அடி தான். இதை வச்சு சாதாரணமாக அடிச்சு காமிக்கவா? டஜக் டஜக் இப்படி அடித்தா தானே அவுட் ஆகுதான். மாடுக்கு வந்து ஹெல்த் அதிகம். ஆடு இருந்துச்சுன்னா அதை அடிச்சு காமிக்க, மாடையும் அடிச்சு காமிக்க. மாடே ஒரு அடியில் போயிருந்தோன்னா ஆடெல்லாம் அரை அடியிலே போயிடும். மாடுக்கு வந்து 20 ஹார்ட்டு, நம்மளுக்கு வந்து 10 ஹார்ட்டு. என்ன எங்கே பார்த்தாலும் மாடா 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 சுற்றிக்கிட்டு இருக்கு. எல்லா இடத்துலையும் மாடு தானா. தேடும் போதெல்லாம் இந்த இது லெதர் கிடைக்காது. இப்போ கொத்தா கிடைக்கி. இங்கே ஏதோ ஒரு மாடு அடிச்சேனா, எங்கே அதை லெதர் இதெல்லாம் உள்ளு தேவையில்லை. அவங்களுக்கு வந்து கிராஃப்டிங் மான்ஸ்டர் 3Dக்கு வந்து ரியல் கேம் மாதிரி தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் விளாட்லாம். அதுக்கப்புறம் அதுக்கு துட்டும் கொடுக்க தேவையில்ல. இப்போ வந்து ஆக்ஸ் வச்சுருந்த 2 ஆடையும் அடிச்சு காமிக்கிறேன். குதிச்சு அடித்தா ஒரே அடி. இப்போ வந்து 2 அடி. இதுக்கு வந்து சாதாரணமாக இருந்து அடித்தா 2 அடி. இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக போய் வீடு கட்ட ஆரம்பிக்கும். இதில் இருந்து இதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் மரம் தேவைன்னு போனேன், எடுத்தனா சுத்தமாக இல்லை. ஒயிட் கலர் மரம் வந்து வேறு எதுக்காக தான் இருக்கும். நம்ம வீட்டுக்கு இதுதான் நல்லாயிருக்கும். இன்னும் மரத்தை எடுக்க முடியல. இன்வென்ட்ரி ஃபுல்லாக இருக்குது. இது தேவையில்லை. இது தூக்கி வச்சு எடுப்போம். 38 இது போதும். வாங்க போய் வீடு கட்டலாம். கோழி அடிச்சுட்டே போகலாம். சர்ன்னு போய் வீடு கட்ட ஆரம்பிப்போம். ஷவருங்க
என்னதுல அது போண்டா கோழி மாதிரி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதுதான் அயனு. அந்த ஆடு மாடெல்லாம் இப்போ தான் மாட்டோம் எல்லாத்தையும் செய்ய முடியும். ஏன் நீ ஓடு ஏழா டஜக் நம்மளுதான் இவனையும் அடிச்சாச்சு. இங்கே இரு கேவ் உள்ள போய் அதுவாகவே சாகுது. கேவ் உள்ளது தான் ராத்திரி ஆனால் தான் ஜாம்பிஸ் வெளியே இருப்பாங்க. கேவ் உள்ள தான் வந்து காலையிலலாம் ஜாம்பிஸ் வந்து கேவ் உள்ள தான் இருப்பாங்க. தேடும்போது ஒருத்தனும் மாட்ட மாட்டாங்க, தேடாகும் போது எல்லாம் மாட்டுவாங்க. வீடு கட்ட ஆரம்பிக்குமா? வில்லேஜ் விட்டு கொஞ்சம் தூரமாகவே கட்டவா இங்கேயே கட்டிடுமா? நரி அடி 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 கொத்தா வந்து மாட்டுதாங்க. பண்ணி சாமி என்ன ஸ்ட்ரெக் ஆகுது? என்ன பனிக்கறி எடுக்க முடியல. ப்ரோக் சாப் இது பேர் தான் ப்ரோக் சாப். பேரே வித்தியாசமாக தான் இருக்கும். அது பேர் தான் ப்ரோக் சாப். ப்ரோக் சாப் ப்ரோக் 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 சாப் ப்ரோக் சாப் அது பேர் தான். நெட் ஆஃப் பண்ணிக்கிட்டு நம்மளை வியூவர்டா மாதிரி போய் அடித என்ன புல்லு தின்னுட்டு. சரி வாங்க வந்த வேலையை பார்ப்போம். வந்த வேலையை விட்டு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான். இதெல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிட்டு வரேன். கைஸ் ஒரு ஹெல்மெட் போட்ட சாம்பி வந்து பகலில் சுற்றிக்கிட்டு இருக்கு. அடிக்குமா? மண்டையிலே எல்லாமே அடிக்கி. என்ன ஹெல்மெட் எனக்கு கிடச்சிட்டு. சரி இன்னும் க்ளீன் பண்ணல. அவங்களுக்கு மட்டும் அதெல்லாம் கொஞ்சம் ரெக்கார்டை ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். காய்ஸ் நம்மளுக்கு அந்த இடம் செட் ஆகலை. அதனால இந்த வீட்டு மேலே ஒரு இடம் இருக்கு, அங்கே செட் பண்ணுவான்னு பார்க்கேன். அதுக்கு இங்கே 2 பேர் இருக்காங்க. இங்கே 2 பேர் இருக்காங்க. இவங்க முக்கியமாக மேலேயே போக முடியும். ஸ்கெலிட்டன் பைக்குள்ள இருக்கானே ரொம்ப கஷ்டமாப்பா இவங்களுக்குள்ள ஓட்டுறது. நம்ம சர்வீவெல்லாம் ஓட்டுறதெல்லாம் ரொம்ப சேரமாப்பா. சரி வாங்க. எம்மான் பெருசுக்கு இல்லெல்லாம் விட்டு வச்சுருக்கான். நாங்கள் மேலே போகிறதுக்கு நம்ம தான் படிக்கட்டு செய்யணும். நாங்கள் மண் படிக்கட்டு செஞ்சுட்டு போவோம். லெட்ஸ் கோ. நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். உட்கார் நல்லா உட்கார். குதிச்சு போகணும். மேலே ஏறுறதுக்குள்ள எப்பாப்பா என்ன ஈஸி இடம் விட்டு. அயன் இவன் தான் அயன் கோலமே. இவன் தான் வில்லேஜருக்கெல்லாம் பாதுகாப்பு. சாம்பி அடிப்பான். ஆனால் மலை மேலே இருக்கானே இவன். மலை கீழே இருக்கணும், மேலே இருக்கான். அயன் குளமே வேணா ஒரு வாட்டி உங்களுக்காக அடிச்சு காமிக்கேன். அடிச்சிட்டேன். இப்போ பாருங்க. அடையும் கப்பா ஒரு காரில் வந்து விட்டு அடிச்சு பறக்க விட்டானே. ஐயோ லூட்டு வேற அங்கே இருக்க. சும்மா ஒரு அடி அடித்தேன். நேராக வந்து மண்டையிலே போட்டான். தூக்கி கலாசிட்டானப்பா. இதுக்கு மேலே போகிறதுக்குள்ள லூட்டு காணா. ஐயோ அந்த விச்சு பைய போல இருக்குதே. இந்த விச்சு வேற இருக்க. சீக்கிரம் ஓடுறா மேலே. ஓட மாட்டேங்கான். அங்கே ஸ்ட்ரெக் ஆயிடுச்சு.
இதெல்லாம் நம்மளுக்கு தேவை. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து டைமண்ட் பிகேக்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். ஓடி போய் ஒரு குதிச்சா டைமண்ட் பிகேக்ஸ் வந்துடும். டைமண்ட் ஆக்ஸும் ஸ்குவாடும் வந்துடும். பிகேக்ஸ்ன்னு சொல்லிட்டு அடிச்சு போட்டானப்பா. ரொம்ப அடிக்கும். ஆர்மரெல்லாம் வித்தியாசமாக இருக்குது. கொஞ்சம் ஆர்மர் சேஞ்ச் பண்ணிடுமா கைஸ்? பூனை, இந்த பூனை அடித்தா தான் நம்மளுக்கு ஸ்ட்ரிங் கிடைக்கும். இதை வச்சு தான் பவு செய்யலாம். ஓடாத ஓடுது வேற ஓட்ட வண்டி. அடி 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 அடி. என்ன வேகமாக ஓடுது. அவ்வா ஸ்ட்ரிங்கு கிடச்சிட்ட. இவனை எப்படி அடிக்கணும்னு கேட்டிங்கன்னா, இவன் கிட்ட இப்படி ஒரு 3 பிளாக் போட்டு மேலே ஏறி நின்றுக்கங்க. இப்போ அடிச்சிங்கன்னா அவனால் உங்களுக்கு தொடக்கூட முடியாது. இப்படி தான் அடிக்கணும். எனக்கு தேவையானு கேட்டிங்கன்னா தேவையில்லை. ஆனால் ஜாம்பிஸ்கிட்ட இருந்து காப்பாற்றுவான். நான் எதுக்கு இந்த வில்லேஜுக்கு வந்தோம்னா வில்லேஜையே அனகலமாக்குறேன். ஐயனங்கடா எடுத்துட்டேன் நான். நல்லது. இங்கே என்ன யாருக்கும் ஒரு வீடு இங்கே எவனுமே இல்லை. சரி, இந்த இடத்துல நம்ம வீடு கட்டி விட்டோம். எல்லாத்தையும் உடச்சி தான் நம்ம வீடை கட்ட வேண்டும். எல்லாத்தையும் உடச்சிடணும். இல்லாட்டி நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா வீடு கட்டிடுவோம். காய்ஸ், இது ரொம்ப பெரிய ப்ராசஸ். இது மட்டும் காய்ஸு மொத்தமாக போச்சு கேமு. இனிமேல் வேறு கேம் தான் விளாட்ணும். ஸோ சாரி, இது வந்து நல்ல கேம் இல்லை. வேறு கேம் ஏற்றிட்டு வந்து சந்திக்கிறேன். டாட்டா, பை பாய்.